ஆனால் வேற ஒரு பாட்டுடைய தாக்கமே இல்லாமல் இல்லை வேற ஒரு இசையமைப்பாளருடைய தாக்கமே இல்லாமல் பாட்டு பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக பண்ணிட முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் தனி தானுங்க இந்த உலகத்தில். கடவுள் எப்படிங்க உங்களை தனியாக பண்ணுச்சு? பரணி மாரி பண்ணல உங்களை. நீங்கள் மாதிரி தானே இருக்கீங்க. இப்போ அவர் அந்த மாதிரி இல்லையே. இப்போ ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக தானே பண்ணுது. அப்படி தான் மியூசிக்கும். ஏன்னா அவ்வளோ வேரியேஷன் இருக்குது மியூசிக்கில். இந்த 7 நோட்ஸ் தான் இருக்க ஒழிஞ்சு இப்போ 244 லெட்டர்ஸ் தான் நம்ம தமிழ். இவ்வளோ கவிதை, இவ்வளோ இலக்கியங்கள், இவ்வளோ எப்படி வந்தது? மனிதனோட சிந்தனை. மியூசிக்ங்கிறது சிந்தனை தான். அது சிந்தனை பண்ண பண்ண நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். எல்லா மியூசிக்கிட்டுமே எப்படின்னா எல்லார்ட்டையுமே உண்மையிலே ஒரு டியூன் இருக்குங்க. அவங்கள காப்பி அடிக்க வைக்கிறாங்களா இல்லை அவங்க அதுக்குள்ளே மாட்டிக்கிறாங்களா அப்படின்னு கூட தெரியல. சில சாங்கை கொடுத்து இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாசுன்னு டாக்டர் சொல்லலாம். மேபி அதுக்குள்ளே அவங்களுக்கு வர்ற ஓனை சொல்ல முடியாமல் கூட சிக்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இது காப்பி அடிக்கிறதுக்கு மியூசிக் டேரக்டர் மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. நம்ம பட டேரக்டருங்களும் சில சாங் கொண்டு போட்டு காட்டி. இப்போ தேவானந்த் சொல்லுவார் அதுக்கு முன்னாடி இன்டர்வியூ. நான் நிறையா சிடி கொண்டு வந்து கொடுத்து எனக்கு கேட்பாங்க. தேவானந்தே சொல்லியிருக்காரு. நான் அவர்லேருந்து வேறு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படியே அவர் எடுத்து போடலை. ஒரு சிக்கல் தான் அது உங்களுக்கு. ஆமாம்.